Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. நம்முடைய வைரபாரதி அவர்கள் நம் பாட்டன் பாரதி அவர்களுக்கு கொல்லு பேரன் என்றால் நான் அவனுடைய சொல்லு பேரன் என்பதில் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். இந்த நிகழ்வில் பங்கேற்று பேசவில்லை என்றால் இந்த நாளில் வேறு எங்கோ ஒரு இடத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு பாரதியினுடைய புகழை நாங்கள் பாடிக்கொண்டிருப்போம். நன்றால் பாரதியை பேசாது மறைத்து நிராகரிக்கிறவர்களை நாங்கள் நிராகரிப்போம். ஏனென்றால் அங்கு என்னுடைய தமிழ் நிராகரிக்கப்படுகிறது. பாரதி நிராகரிக்கப்படுகிற இடத்தில் என் தமிழ் நிராகரிக்கப்படுகிறது, என் தாய் நிராகரிக்கப்படுகிறார். எங்கள் பாரதி தமிழை போற்றுகிறவருக்கு சிவனாகவும் தமிழை தூற்றுகிறவருக்கு யமனாகவும் இருந்தவன். அதனால் நாங்கள் தமிழை போற்றுகிறவர்களுக்கு சிவனாகவும் தமிழை புகழ்கிறவனுக்கு சிவனாகவும் தமிழை இகழ்கிறவனுக்கு எப்போதும் யமனாகவும் இருக்கும். மதிப்புமிக்க பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் பங்கேற்க என்னை அழைத்த என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் அன்பு செல்வன், என்னுடைய போற்றுதற்கு வணக்கத்திற்குரிய பெருந்தகை ஐயா அர்ஜுனமூர்த்தி போன்றவர்கள் என்னை கேட்டாங்க, நீங்க விஜில் பாரதியை பேசுறதுனா பாகிஸ்தான்ல கூட பேசுவேன், ஏன்னா எனக்கு பயம்ங்கிறது பரம்பரைக்கே கிடையாது. அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் இருக்கான் பாரதி, அதனால அது ஒன்றும் கிடையாது. சென்னையில் நடைபெற்ற RSS தொடர்புடைய நிகழ்வில் சீமான் கலந்து கொண்டு உரையாற்றினார். RSS அமைப்பின் விஜில் என்ற பிரிவு நடத்திய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. லதா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். RSS தொடர்புடைய விஜில் அமைப்பினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சீமான் பேசி இருப்பது தற்பொழுது சர்ச்சையாகி இருக்கிறது. முக்கியமாக சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் RSSின் விஜில் நடத்திய நிகழ்ச்சியானது பாரதி கண்ட வந்தே மாதரம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு பேசியிருந்தார். முக்கியமாக அவர் பேசும் பொழுது பாரதி பற்றி பேசுவது என்றால் பாகிஸ்தானில் கூட பேசுவேன் என்று அவர் பேசியிருந்தார். மேலும் பாரதி கூறியது போல் தங்களுக்கும் பயம் இல்லை என்றும் அவர் பேசிய ஒரு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியிருந்தார். வழக்கமாகவே நமக்கு தெரியும், ஒவ்வொரு முறையும் சீமான் பாஜக RSSின் பி டீம் என்று மாற்று கட்சியினரால் தொடர்ந்து விமர்சனம் செய்யப்பட்டு வரக்கூடிய ஒருவர். அதற்கு சீமான் தொடர்ந்து மறுப்பும் தெரிவித்து வருகிறார். இதற்கிடையே தற்பொழுது RSSின் நிகழ்ச்சியில் RSS தொடர்புடைய நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டிருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த RSSினுடைய விஜில் பிரிவு என்பது ஒரு பொது நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு பிரிவு. RSSினுடைய கருத்துக்களை மக்களிடையே கொண்டு செல்வதற்கு நிறைய கூட்டங்கள் நடத்துவது, கருத்தரங்கங்கள் நடத்துவது, இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் அவர்கள் முன்னெடுத்து அந்த நிகழ்ச்சிகளின் மூலம் தங்களினுடைய அந்த RSS சித்தாந்தங்களையும் கருத்துக்களையும் மக்களிடையே கொண்டு சேர்ப்பதுதான் அவர்களினுடைய ஒரு செயல் திட்டம் என்றே சொல்லலாம். அந்த வகையில அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் சீமான் பங்கேற்று இருப்பது தற்பொழுது சர்ச்சையாகி இருக்கிறது. பாரதி என்றாலே முக்கியமாக அனைத்து தரப்பினரும் கொண்டாடக்கூடிய ஒருவர். எனவே முக்கியமாக பாஜகவாக இருக்கட்டும் RSSும் தீவிரமாக பாரதியாரை ஆதரித்து கொண்டாடக்கூடியவர்கள். எனவே அந்த நிகழ்வில் சீமான் பங்கேற்று பேசியிருக்கிறார். பாரதி பற்றி பேசுவது என்றால் பாகிஸ்தானில் கூட சென்று பேசுவேன் என்றும் சீமான் அந்த நிகழ்ச்சியில் தான் ஏன் கலந்து கொண்டேன் என்பதற்கான ஒரு விளக்கத்தையும் கூட இதன் மூலம் அளித்திருக்கிறார் என்றே நாம் புரிந்து கொள்ளலாம்.
எனவே பாரதி பற்றிய அந்த நிகழ்வு, அதாவது பாரதி கண்ட வந்தே மாதரம் என்ற நிகழ்ச்சியை விஜில் அமைப்பு நடத்திய ஒரு நிலையில அந்த நிகழ்வில் சீமான் பங்கேற்று பேசியிருக்கிறார். வழக்கமாக மாற்று அரசியல் பாஜகவாக இருக்கட்டும், RSS ஆக இருக்கட்டும், இதை தாண்டி மாற்று அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மாட்டார்கள். வேண்டுமென்றால் பாஜக நடத்தும் நிகழ்ச்சிகளில் மாற்று சிந்தனை இருப்பவர்கள் கலந்து கொள்வார்களே தவிர நேரடியாக RSS நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் மாற்று சிந்தனை இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் தற்பொழுது சீமான் இதில் கலந்து கொண்டிருக்கிறார். முக்கியமாக தான் RSS-இன் பி டீம் கிடையாது, பாஜகவின் பி டீம் கிடையாது என்றெல்லாம் முழங்கி வரக்கூடிய சீமான் RSS-இன் விஜில் நடத்தி இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியில் சீமான் கலந்து கொண்டிருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.